அதே மாதிரி இப்போ நீர் மூலகம் இருக்குது. அப்போ நீர் மூலகம் சேய், காற்று மூலகம் தாய் இல்லையா? நீர் மூலகத்துக்கு தேவையான ஆற்றலை தாய் வந்து தேவைப்படும் போது வழங்கும். அதே நீர் மூலகம் சேய் மூலகம் கழிவு தேக்கத்தில் உடல் ஏற்பட்ட கழிவுகள், அதாவது நீர் மூலகம் சார்ந்த உறுப்புகள்லையோ இல்லை அங்கே வேறு ஏதோ ஒரு பகுதிகளில் கழிவுகள் தேங்கும் பொழுது என்ன பண்ணோம்னா நீர் மூலகம் காற்று மூலகம் கிட்டேருந்து கூடுதலான ஆற்றலை எடுத்துக்கும். அது எதிர்வினை சுற்று, ஆக்க எதிர்வினை சுற்று. சரிங்களா? அடுத்தது மரமூலகம். மரமூலகத்துடைய தாய் வந்து நீர் மூலகம். நீர் மூலகத்திலிருந்து தேவைப்படும் பொழுது ஆற்றலை மரமூலகம் தாயே வந்து சேய்க்கு வழங்கும். உள்ள கழிவுகள் தேங்கும் பொழுது மரமூலகமான சேய் தாய் மூலகம் கிட்டேருந்து ஆற்றலை கூடுதலாக எடுத்துக்கும். ஸோ இப்படியான எதிர்வினைகள், அதாவது கூடுதலான ஆற்றலை தாய்கிட்டேருந்து எடுக்கிறது தான் ஆக்க எதிர்வினை சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்க சுற்று பார்த்தோம், கட்டுப்பாட்டு சுற்று பார்த்தோம், ஆக்க எதிர்வினை சுற்று பார்த்தோம். எதிர்வினை சுற்று, அதாவது அழிவு சுற்று அப்படிங்கிற எதிர்வினை சுற்றில் 2 வகைகள் இருக்குது. ஒன்று ஆக்க எதிர்வினை சுற்று, இன்னொன்று கட்டுப்பாட்டு எதிர்வினை சுற்று. எப்படி வந்து ஆக்கச்சுற்று இருக்கோ அதற்கு நேர் எதிர்வினை ஆற்றுறது வந்து எதிர்வினை ஆக்க எதிர்வினை சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் மூலகத்திலேருந்து எடுத்துக்கிற ஆற்றலை வந்து சேய் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது, கூடுதலாக எடுத்துக்கிறதுக்கு பேர் எதிர்வினை ஆற்றுறது. அதாவது தாய்க்கு சேய் வந்து எதிர்வினை ஆற்றுறது அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம பார்ப்போம். இதுவுமே உடலுடைய சரி செய்கிற ப்ராசஸ் தான். கழிவு நீக்கிறதுக்காக அந்த சேய் வந்து அதிகப்படியான ஆற்றலை தாய்கிட்ட எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுறது மாதிரி இருக்குது. ஸோ இதையுமே உடல் வந்து மூதாய் வந்து சரிப்படுத்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உடலுடைய இயக்கங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது. உடலுடைய இயக்கம், இந்த பஞ்சபூதங்களுடைய சுழற்சி, பஞ்சபூதங்களுடைய ஆக்கம் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமானது. நம்மளால் புரிஞ்சிக்கவும் முடியாது, அனுமானிக்க முடியாத ஒரு உடல் அறிவியல் தான் ஒரு அறிவியல் தான் உடல். சரிங்களா? ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். எது நடந்தாலும் உடல் ஒரு பொழுதும் தவறு செய்யாது. இந்த உடல் செய்கிற எல்லாமே வந்து நமக்கு நல்லதுக்கு தான். அதாவது தனக்கு நல்லது அது செஞ்சுக்கும். புரியுதுங்களா? இப்போ எப்படி ஒரு தாய் தன் குழந்தைக்கு எப்போவுமே நல்லதையே நினைக்கிறாளோ, அதே மாதிரி அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவை, இப்போ எது தேவை, இது அது சரியாக இருக்குமே அப்படிங்கிற எல்லா விஷயமும் ஒரு தாய்க்கு வந்து எப்படி மிகச்சரியாக தெரியுமோ, அதே மாதிரி தான் இந்த உடல் தனக்கு என்ன தேவை, தன்னுடைய இப்போதைக்கான தேவை என்ன, எதை எப்படி சரிப்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தானே அறிஞ்சிட்டு அதை தானே வந்து செயல்படுத்துது. இதில் வந்து பிரச்சனைகள் அப்படின்றதும் நோய் அப்படிங்கிறதும் மனிதருடைய இடையூறுகள் தான். மனிதருடைய இடையூறுகளாலையும் மனிதர்களுடைய தவறான, அதாவது உடலை பற்றின தவறான புரிதல், அப்புறம் இயற்கை வாழ்வியல்லேருந்து மனிதர்கள் நடக்கிற எதிர்வினைகள், அதாவது அதுக்கு எதிராக நடக்கிறது தான் உடலில் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான காரணம். அப்படி இல்லை அப்படின்னா உடலில் எந்த விதமான தொந்தரவுகளும் ஏற்படாது. முறையாக இயற்கை வாழ்வியலை கடைப்பிடிக்கிறவங்க வந்து நிச்சயமாக எந்த விதமான தொந்தரவுகளும் ஏற்படாது. ரசாயன மருந்துகள் எடுத்துக்காமல், எந்த விதமான ரசாயன மருந்துகள் ஏற்படாமல், நம்ம மனித குறுக்கீடு எதுவுமே இல்லாத இயற்கை வாழ்வியலை முறையாக சரியாக பசிக்கும் பொழுது சாப்பிட்றதும், இரவு நேரங்களில் உறங்குறதும், ஓய்வு அப்படின்னு உடல் கேட்கும் பொழுது ஓய்வு எடுக்கிறதும், நீர் தேவை உடலுக்கு ஏற்பட்டு அறிவிக்கும் பொழுது, தாகம்ன்ற அறிவிப்பு வரும்பொழுது நீர் அருந்துறதும், இந்த மாதிரியான விஷயங்களை சரியாக செய்யும் பொழுது நிச்சயமாக உடலில் எந்த கழிவுகளும் தேங்காது. தேங்குகிற கழிவுகள் சாதாரண நிலைகளிலேயே யூரின் மூலயமாவோ, வேர்வை மூலமாகவோ, இல்லை மலம் மூலயமாகவோ அந்த சுழற்சி முறைகளில் வெளியேற்றப்படும். மாதவிடாயிலையோ ஏதோ ஒரு வகையில் உடல் தேங்குகிற கழிவுகள் வெளியேற்றப்படும். தவிர நம்ம உடலில் வந்து தேங்குகிற கழிவுக்கு வெளிப்புறத்தில் இருக்கிற எந்த விதமான பொருட்களும் காரணம் இல்லை. அது பருவநிலை மாற்றங்களாக இருந்தாலும். ஏன் நான் இதை ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அடுத்து மழைக்காலம் வரப்பொழுது உடனே வந்து நமக்கு காய்ச்சல் வந்தாலோ, சளி வந்தாலோ, இரும்பல் வந்தாலோ உடனே நம்ம என்ன அப்படின்னு நினைக்கிறோன்னா, மழை பெய்யறதுனால தான் வந்து, மழையில் நனைஞ்சதுனால தான் வந்தது, தண்ணி மாறுறதுனால தான் வந்தது, வேறு தண்ணி குடிச்சிட்டேன், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், ஐஸ் வாட்டர் சாப்பிட்டேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புறத்தில் இருக்கிற விஷயத்தையே நம்ம தேடி போடுவோம். புறத்தில் இருக்கிற எந்த காரணியுமே வந்து நம்ம உடலில் தேக்கிற பிரச்சனைகளுக்கு காரணமே இல்லை. நம்ம உடலுக்குள்ள தேக்கி வச்சிருக்க கழிவுகள்னால தான் வந்து நோய்கள், அதாவது தொந்தரவுகள் ஏற்படுது. அதுவுமே இந்த புறத்தில் இருக்கிற இந்த மழை, குளிர்ச்சி, வெயில், இது எல்லாமே இந்த உடம்புல தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான சப்போர்ட் பண்ணுது. தவிர அதனால் நோய்கள் கிடையவே கிடையாது. இயற்கையும் சரி, பஞ்சபூதங்களும் சரி, உடலும் சரி மனிதர்களுக்கு நன்மையை மட்டும்தான் செய்யும், ஒரு காலம் தீமையே செய்யாது. ஆனால் மனிதன்தான் இது மூன்றுத்துக்குமே எதிரான செயல்பாடுகளை இன்ற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்து தானாக அவதிப்பட்டுட்டு சுற்றி இருக்கிற எல்லாரையும் அவதிக்குள்ளாங்க. சரிங்களா?
இந்த காணொலிகளே எதுக்கு அப்படின்னா இந்த உடல் பற்றின புரிதல் ஏற்படுறதுக்கும் இந்த இயற்கையை பற்றின புரிதல் ஏற்படுறதுக்கும் இது வரைக்கும் நம்ம புரிதல் இல்லாமல் நிறைய தவறுகள் செஞ்சுட்டோம். இனிமேல் உடலை பற்றி பாடி சயின்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இயற்கையை நல்லா உணர்ந்து அதோடைய ஒத்திசைவோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா மீதி இருக்கிற காலங்களில் ஹாஸ்பிட்டல் போகாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். அதற்கான உத்திகள் தான் நான் இப்போ டெய்லி இந்த காணொலிகள் வழியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து நீங்கள் இந்த காணொலிகளை பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா சிகிச்சைக்கான புள்ளிகளையும் சொல்கிறேன், சிகிச்சையோட அமைவிடங்களையும் நான் காட்டுறேன். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிகிச்சைகளுடைய அமைவிடங்களை நான் காட்டி உங்களுக்கு புரிதல் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த சிகிச்சையை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கே சிகிச்சை கொடுத்துக்காதீங்க. அது மிக மிக தவறான ஒரு ப்ராசஸ். உங்கள் வீட்டில் மற்றவங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கோ, உங்கள் மனைவிக்கோ, இல்லை உங்களோட தாய்க்கோ, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ சிகிச்சை கொடுக்கும். அவங்களையும் அந்த காணொலிகளை பார்க்க வச்சு பழக்கி அவங்கள வேணால் உங்களுக்கு சிகிச்சை கொடுக்கும். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சிகிச்சை கொடுக்குற ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்லேயும் உங்களுடைய உடலும் சேர்ந்தே சரியாகும். இதுதான் அக்குபஞ்சர். சரிங்களா? தொடர்ந்து காணொலிகளை பாருங்கள், நம்ம பேசுவோம். நன்றி.